வணக்கம் மக்களே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டில் இந்த முதலாம் மாதத்தில் நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளக்கூடிய இடமாக அராலி வட்டுக்கோட்டை பகுதியில் நாங்கள் இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கும். எவ்வளவுதான் காலங்கள், எவ்வளவுதான் புதிய ஆண்டுகள் புதிதாக வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த வறுமை. இந்த வறுமைக்குட்பட்டவர்கள், அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், இவ்வாறானவர்களை தெரிவு செய்து அவர்களை நாங்கள் இனம் கண்டு இவை மக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற வேளையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சமாவது உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல வருட காலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 2025 ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளிலும் அராலி வட்டுக்கோட்டை பகுதியில் இன்னும் பல குடும்பங்களை நாங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஒரு சில குடும்பங்களை சந்தித்து இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எதை நோக்கி பயணிக்க போகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, எதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தின் வறுமையை போக்கி கொஞ்சமாவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் கொண்டு போக முடியுமோ அவ்வாறான குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அன்பான உறவுகள் பல வருட காலமாக இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய உதவிகளையும் வழங்கி கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய உதவிகளும் இன்னும் பல நாட்கள், இன்னும் இனிவரப்போற காலகட்டத்தில் இன்னும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறான மக்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய அன்பான சொந்தங்கள் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், காலநிலை மாறினாலும், வருடங்கள் ஓடினாலும் இந்த வறுமையை போக்குவது என்பது மிக கடினமாக உள்ளது. எந்த திசையில் திரும்பினாலும் ஏதோ ஒரு மனிதரை அந்த இடத்தில் சந்திக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் இந்த இடத்துல ஒரு குடும்பத்தை உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகின்றேன். அவர் எதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம். முழுமையாக இந்த வீடியோக்களை பாருங்கள். உங்களால் முடிந்த ஒரு வேளை உணவு கொடுத்தால் கூட அது ஒரு உதவியாகத்தான் இருக்கிறது. எனவே தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் வந்தவங்களை சந்திக்கலாம். வா. இன்றைய நாளிலும் ஒரு தாயாரோடு தான் நாங்கள் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக பார்க்க போனால் எல்லாருடைய கதைகளுமே ஒரு கண்ணீர் கதைகளாகத்தான் இருக்கிறது. எவ்வளவுதான் கதைகளை கேட்டாலும் வறுமையின் உச்சம் இன்று வரைக்கும் பறந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது என்று தான் சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் கூடுதலாக நான் பார்த்தேனாக இருந்தால் பல இடங்களில் நாங்கள் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி, அதாவது மட்டக்களப்பாக இருக்கலாம், நுவரெலியா சைட்டாக இருக்கலாம், இவ்வாறு கிளிநொச்சி பக்கமாக இருக்கலாம், இவ்வாறு ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று எங்களுடைய நிகழ்ச்சியை நான் வழங்கி இருக்கின்றேன். குறிப்பாக வட்டுக்கோட்டை அராலி பகுதியில் எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு பிற்பாடு இந்த கணவர்கள் அவர்களை விட்டு செல்வது என்பது இங்கு அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதலாக நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் இந்த இடத்துல பதிவு செய்கின்ற வேளையில் என்னோட தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசுகின்ற அனைவருமே ஒன்றில் கணவன் இறந்திருப்பார், இல்லை என்று சொன்னால் பல பேருடைய கணவன் விட்டு சென்ற நிலையில் தான் பல பெண்களுடைய வாழ்க்கை அல்லாடி கொண்டிருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் எங்களால் இறுதி வரைக்கும் பயணிக்க முடியாதுன்றதுக்கு பிற்பாடு அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயம் என்று தான் சொல்லலாம். ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். இது கடைசி வரைக்கும் எங்களோடு இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் கழிய வறுமைகள் கொஞ்சம் எங்களை எட்டி பார்க்க, தேவைகள் அதிகமாக எங்களை சந்திக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இதுதான் சொல்வார்கள், எல்லாருமே எங்களோடு இறுதி வரைக்கும் பயணிப்பார்கள் என்பது ஒரு கஷ்டமான ஒரு விடயம், அது சாத்தியம் இல்லாதது. பல பழைய பாடல்களாக இருக்கலாம், பல கவிதைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே பல கவிஞர்கள் கூறியது ஒரே விடயம்தான். எவ்வாறு நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்தோம், தனிமையில் தான் வந்தோம். யாராவது கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டார்களா, இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் யாராவது கொண்டு வந்து கொடுத்தார்களா? அவ்வாறு எதுவுமே இல்லை. தனிமையின் பாதையில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இறுதியிலும் எங்களுடைய வாழ்க்கை இறந்த பிறகு தனிமையைத்தான் நோக்கி செல்கிறது என்பது ஒரு உலக நியதி. ஆனால் பல பெண்களுடைய வாழ்க்கை இந்த இடத்தில், அதுவும் இந்த அராலி பகுதியில் கணவன்மார்களால் சிதைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது அநேகமான இளம் பெண்களாக இருக்கலாம், இளம் வயதில் விட்டு சென்ற கணவன்மார்களுடைய மனைவிமார்களாக இருக்கலாம். இவ்வாறு பல பேருடைய கணவர்கள் எல்லாமே அவர்களை விட்டு சென்று தங்களுடைய தேவைகளை நோக்கி செல்கின்றார்கள்.
இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவிற்காகவும் இருப்பதற்கு ஒரு சரியான வீடு இல்லாமலும் தவித்து கொண்டும் துக்கப்பட்டு கொண்டும் தங்களுடைய வாழ்க்கையை வந்து கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரம் முழுவதும் நான் எடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலும் எல்லாருடைய கணவர்களும் வந்து விட்டு சென்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பேச போகிற ஒரு தாயுடைய நிலையும் அவ்வாறு தான் இருக்கிறது. அம்மாவுடைய கணவனும் வந்து கனகாலமாக வந்து விட்டு சென்று விட்டார். தன்னால் முடிந்த அளவு பிள்ளைகளை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாங்கள் அம்மாவோடு தான் நிறைய விஷயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கிறோம். அம்மா வணக்கம். ஓரத்தை நினச்சி நாங்கள் இப்படியே போகிறோம். நாளைக்கு நாளாக ஓரம் மற்ற விட்டுட்டு போட்டார். அதை நாங்கள் உங்களை பார்த்து தான் கூட சாண்டான்னு சாப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் அந்த வீட்டு உதவி தான் விட்டு உங்களை நாங்கள் கேட்குறோம். பிள்ளைகளை படிப்பிச்சலாகும். எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? எல்லாம் கல்யாணம் செய்துட்டு நான் 2 பிள்ளை நானும் இருக்கேன். இப்போ 2 பிள்ளைகள் என்ன செய்யணும்? படிக்கணும். 2 பேரும் 2 பேரும் படி. எத்தனை அம்மாவை படிக்கணும்? ரோயல் 10 வயசு. 10 வயசு. சரி, அப்பா உங்களோட கணவன் விட்டு போய் எவ்வளோ காலம் அம்மா? 5-6 வருஷம். எந்த இடம் அவற்ற சொந்த இடம்? இதுதான் இடம். இங்க இருக்கிறாரோ? இருக்கிறார். அவர்கிட்ட தேவை பண்ணிட்டாவே வந்துட்டுனா அவர்கிட்ட தங்கச்சியாரிடம் அங்கே போகணும். அங்கே தங்கச்சியாரோட இருக்கிறேன். பிள்ளையாள்கிட்ட வந்து போவார். நாங்கள் நிற்கிறேன். பிள்ளையாள்கிட்ட வருவார். வந்து போவார். நாங்கள் நிற்கிறேன். சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள்? எனக்கு 5 பேர். 5 பேரும் என்ன செய்ய? 5 பேரும் உங்களுக்கு அம்மா சின்ன வயதில் செத்துட்டாங்க. இல்லையே அம்மா ஐயா தான் வளர்த்து கொண்டு வரணும். இப்போ இது தன்னாண்டங்கள் இணைஞ்சிட்டு எங்களை விட்டுட்டு அப்பா அவன் வந்து அவன் 5 பிள்ளை 4 பிள்ளை. அவன் உள்ளதான் கடைசி பிள்ளை சிலஞ்சி செத்தவன். சௌரத்தான் காலம் நாங்கள் இப்படி நாங்கள் விடாம போகிறதும் இல்லை. வீட்டு உதவிகளை நீங்கள் செய்து விட்டீங்களா அந்த 2 பிள்ளை நானும் இருப்போம். எவ்வளவு காலம் அவர் செத்து? 5 வருஷமா செத்து. அவர் என்ன மாதிரி? அவரும் திருமணம் செய்தவரா? செய்து ஒரு உள்ள சின்ன வயது 1 வயது வரைக்கும் அவர் ரத்திலம் வாங்க இருக்கிறேன். ஐயாவோட அந்துக்கிறேன். போயில அவரோட அந்துக்கிறேன். 2 பிள்ளைய வச்சு அவதான் வேலை எப்போனா அவங்களோட அப்பதான் வேலை போயிட்டு நச்சு வேளாண் செய்கிறாங்க. இது நாள்படியாக வெட்டாதான் போய் கொண்டு இருக்காங்க. வயது போட்டு கொண்டுப்பாங்க. அப்ப அம்மா விட்ட நீங்கள் மட்டும்தான் உழைக்கிறீங்களே? அம்மாவுக்கு தான் இல்ல, நீங்கள் தான் உழைக்கிறீங்களா? கூலி வேலை செய்யறீங்க. எவ்வளவு வருது ஒரு நாள் கூலி அம்மாவுக்கு? 1000 ரூபான்னு தெரியல. 1000 ரூபாய் கொண்டும் செய்ய பார்த்தாங்க. ஆலம சாப்பாடு அந்த கேக்குகள் வளர்ந்து கொண்டு கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு சில வேலை தங்கச்சியாரோட விட்டுட்டு போடுவோம். வெளில போவோம். வெளில கொண்டாந்து செய்கிறாங்க. அவன் சாப்பாடு விட்டுச்சுனேன் 2 பிள்ளையார். இது நான் வந்து சமைச்சு வீட்டில் கொடுக்குறேன். 6 மணி செலுத்துவோங்க வேலையால். விடவா தான் நினைக்கிறேன். அவங்க தங்களோட போட்டு போட்டாங்க. இருக்கட்டும். அம்மாவனும் அப்பாவனும் வந்து அந்த நேரம் தெரியாது. உங்களை பிள்ளைங்க உங்களை இல்லை பிள்ளைங்கள அம்மா அப்பான்னு சொல்லி கொண்டு கொண்டு இருந்தால் நல்ல இடத்தை செய்து சந்திருக்கணும் தான். இந்த சொல்லுக்கு எல்லாமே நாங்கள் ஓட்டினாங்க. அது எங்கள் பிள்ளாம நாங்கள் இந்த பிள்ளையால் ஒன்றும் செய்யலாம். அம்மா எத்தனை வயசுல திருமணம் செஞ்சீங்க நீங்கள்? அம்மா இல்லைங்க 18 வயசு. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 48 வயசு. சரி, இப்படி உங்களோட வாழ்க்கை போது அப்போ சொந்த வீட்லேயேம்மா இருக்கிறீங்க? சொந்த வீட்டில் தூக்கிடாங்க ஒட்டியாச்சு. அது கட்டதாக சுட்டேன். சில கதைச்சேன். நாங்கள் கட்டிடலாம் நீங்கள்லாம் கட்டுவோம். என்னென்னு கட்டுறோம் 1000 ரூபாய் 10,000
இந்த கிணறும் ஒரு பொடிக்கன் கேப்பண்ட வீடால் அடித்து கொடுத்த எல்லா பேரும் ஒரு கிணறு ஒன்று அடிச்சு தந்தார். அதுக்கு பைப்பு உளுத்தடிக்கிற பைப்பும் கூட இல்லை. அதுக்கு காசு இல்லை, 5000 ரூபா காசு 3 ஃபுட் பேருகளாக பார்த்தோம். அதுக்கும் இங்கே உதவி செய்யுது தொண்டை கட்டி இந்த 2 அறையும் போட்டு தண்ணி வரணும். இப்போ அரசாங்க உதவி என்ன வருது உங்களுக்கு? ஏன் நீங்கள் வீட்டு திட்டத்தை பதிங்கல? வளம் இல்லை, வளம் பதி சொந்த காணி இல்லையா உங்களுக்கு? இந்த காணி இப்போ நம்ம கொண்டு விருந்து முடிச்சோம். எவ்வளோ காலம்மா? ஒரு 2 வருஷம். 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்குள்ள வேற ஒரு நிறுவனம் தான் உங்களுக்கு அப்படி ஒரு வீடு வெளிநாட்டுக்காரர் ஒரு அறை மாதிரி ஒரு வீடு வாங்குவோம். அது சாமி அறை மாதிரி ஒரு சின்ன ஒரு கடை கொட்டி மாதிரி கட்டிருக்கு. அதுவும் சாமி அறைன்னா அதுக்கும் இங்கே செய்கிறோன்ட்டு அதுக்கும் நீ வந்து போடுவோங்க மேலே பூக்கல்ல வச்சு கட்டி தான் எழுப்போம். இதுக்கு முதல்ல அங்கே இருந்த நீங்கள்? அம்மா விட்ட இருந்து பிள்ளையால வளர்த்து அவங்களும் கல்யாணம் செய்து சொன்ன பிறகுதான் நான் இந்த வெள்ளத்துக்கு அடிக்கணும் உங்களை மாதிரி வந்து படம் வந்து தண்ணிக்கு அந்த வளவு கொண்டு தந்தேன். அந்த வீடும் கட்டியதானே வீடு 2 லட்சம் தான் போட்டேன். சரிக்கான விட எங்கள் சீம் வந்து கழிவுவேன். அதுக்குள்ளேயே அவ்வளோத்துக்கு போல இருந்தாலும் உங்களுக்கு போண்டலாம் ஜாமான்ட்டு சின்ன கொட்டிடலான்னு கட்டிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். விட்டு பேர பின்னிடான் இப்போ இந்தாலும் இது அரை போடக்கூடிய மாதிரிக்கு தான் கட்டி தந்தேன். போடலாம் 2 அறையும் சின்னி ஒன்றுமிட்டாங்க. அந்த வெளியிலாம் சில வெயில் கைமச்சி சோறுவாச்சு அது அளவு கொடுக்குறோம். வந்துட்டு பள்ளிக்கூட தலை வேலை போதல தாவா வந்து நடு வெயிலுக்க முடியும்னு நான் சுடா இருந்து ஆச்சு கொடுக்குறோம். அம்மா தோட்ட வேலையில இன்னும் என்ன வேலைக்கம்மா போகிறேன்? புல்லு கொடுங்க போகணும் இல்லைனால புல்லு கொடுங்க வெங்காயம் நல்லா. அப்படி இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி போனது? மழை காலவங்க காசுவாரு சில வேலை மகன் பால் இருந்துட்டு வருகின்ற மல்லியில் 1000 ரூபா கவர்மெண்ட் தருவாங்க. ரொம்ப காலமாகவே வரி இல்லை, இந்த மலையாளத்தில் வரி இல்லாத இந்த மருமன் தான் இப்போ இன்னைக்கு இல்லாத மருமன் மகள் தருவாங்க. அதனால பேருந்து திருப்பி பிள்ளையாளுக்கு நான் தீதனம் கொடுத்து கல்யாணம் சரி வைக்கலைங்க ஊட்டி கொண்டு தான் ஓடினாங்க. அது இந்த அதுகளுக்கு குடும்பத்துக்கு நாங்கள் அரைச்சல் வைக்கணும். அதை நான் அதிகம் கேட்குறேன். கடனை வேண்டி போட்டு உள்ள வைக்கிறாங்க கொடுக்குறாங்க. இப்போ போகிற இல்லைங்க இந்த மலைக்கு எனக்கு வருத்தம் மாறது போகிற இல்லவே இல்லை. இருச்சும் கரைச்சலுங்க 2 பிள்ளை நானும் இருக்கிறேன். இந்த விட்டு வர்றதுக்கு இன்னும் செய்வேன் சமைக்கவும் இல்லாத முத்ததெல்லாம் எடுத்து சமைக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு பாடசாலையில் ஏதாச்சும் உதவிகள் படிக்கணும்னு சொல்லிட்டு குப்பி தருவேன். குப்பி கும்பாசெல்லாம் வாசலையில் வச்சு கொடுக்குறேன். அப்போ கொடுக்குறேன். போலீஸன் வைக்க தருவேன். இதெல்லாம் தனுவா வேண்டி மாதிரி போகுது கொடுங்க. அதெல்லாம் வேண்டிட்டு அதை என்ன செய்கிறாங்க 2 பிள்ளைகளுக்கும் வேண்டும். அப்போ இன்றைக்கு என்ன சமையல் அம்மா? இன்றைக்கு தருங்க ஊரில் வைக்கணும். வாழ்த்த தான் 500 ரூபா கட்டிட்டு வந்தேன். அந்த அதற்கு எவ்வளவா டைம் இருந்தாலும் அவாட்ட சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அவன் தருவா அவனுடைய விட்டுருவாங்க. விழாவுக்கு அங்கே கரைக்கணுமா விட்டுங்க நாங்கள் முன்னே செய்கிறோம். அவங்க பிள்ளைகிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அந்த பிள்ளையும் அப்படித்தான் இந்த பிள்ளையோட விட்டுட்டு போட்டாங்க. பாகவை அப்போ இப்படியோ போய்கொண்டுக்கு ஆக உங்களுக்கு உதவின்னு சொன்னால் அந்த இருக்கிற அந்த ஒரு அறை வீட்டில் வந்து ஒரு அறையும் கட்டி உங்களுக்கு வந்து வேறு என்னம்மா செய்யணும்னு 2 அறையும் கட்டிட்டாங்க. இந்த கிணறும் கிணறு அடித்தா போல இருக்கு. டொய்லெட்டு முட்டினா போல இருக்கு அறை. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? டொய்லெட் எல்லாம் பாவிக்கிறேன்னு சொன்னால் அங்கே போகிறாங்க தங்கச்சி அது தூரம் தான் இங்கே வருவோம். அங்கே இருந்து குழந்தைகளுக்கு அப்படி வந்து போவாங்க. பள்ளிக்கூடம் போவோம் நேரம் போகணும். பிறகுல நின்றும் கழுவும். இருந்தாவே அங்கே போனோம் அடிப்பினாம் நீங்கள் டொய்லெட்டை வாரம் போய் கதைங்க வந்து இல்லை நாங்கள் போய் ஏச்சியில் கதைக்கிறாங்க காரம் தாரம்ட்டு தரவும் உங்களுக்கு தானே வீடு கட்டி தந்தவன் வளவு கொண்டு தந்தவன் நீங்கள் என்ன உங்களுக்கு உதவி வந்து ஜிஎஸ் கேட்கணும். அப்படியே அதில் ஒரு உதவியும் இல்லை. வெளிநாட்டுக்காரர் தான் வந்து தந்தேன். உங்களுக்கு ஜிஎஸ்ஆல இந்த ஒரு உதவியும் தான் இல்லையா? இந்த வெள்ளத்துக்கு அங்கே என்ன உதவி தந்தவங்க உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு அங்கே இருந்தீங்க? நாங்கள் தங்கச்சி மெச்சால் அது மாதிரி வந்தால் சாப்பாடு வந்தது.
எப்படியோ போகுது. ஆக உங்களுக்கு அந்த வீட்டை தான் நாங்கள் சரியான முறையில் செஞ்சு தரோணுமே நம்ம. வீட்டையும் அந்த கிணத்தையும் தொழிலையும் கொண்டு கட்டி தரணும். தண்டரையும் போட்டு அந்த இருக்கிற வீடு முங்கோமையில் கல் வச்சு கட்டத்தான் சாமியார மாதிரி கட்டையில சின்ன ஒரு கதை குட்டி மாதிரி இது. அந்த வீட்டையும் போட்டு தொழிலையும் கட்டி அந்த கிணத்துக்கும் ஒரு பெப்புக்குள்ளா போட்டு அந்த போல அவங்க இந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு 077 067 60 60 21 29 7. அவங்க இப்படி வெளிநாட்டுக்காரர் வந்து புது வேலை பண்ணி நம்ம வீட்டுக்கு அந்த ஒரு கடை கொட்டில் மாதிரி சின்ன ஒரு கொட்டில்லாருங்க இருந்து வசிக்கிறேன். நானும் 2 பிள்ளைகளும் எங்களுக்கு அதையும் போட்டு அந்த இந்தியாவில் தண்டரையும் போட்டு டொய்லெட்டும் வெட்டிக்காத உரையில் இருக்குது. அது வெட்டிக்காது முழுவாக வெட்டிக்காது கட்டுறது வசதி இல்லை. குழாய் கிணறு இருக்குது. அதுக்கு ஒரு போட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி அது நீங்கள் செய்வாங்க. நீங்கள்டா நல்லது எந்த பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இருப்போம். என்ன மக்களே, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஒரு தாயாருடைய கதறல், கண்ணீர், கவலை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள் அப்படி என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நிறைய சம்பவங்கள் காணப்படுகிறது. குறிப்பா அது தாயார் சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஒரு நிமிஷத்திலேயே சொல்லி முடிச்சிருவேன். புலம்பெயர் தேசத்திலிருந்து யார் ஒரு உறவு ஒரு பரப்பு காணி வாங்கி அதுல வந்து ஒரு அறை மாதிரி ஒரு கொட்டிலை வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறக்கமும் வந்து அந்த ஒரு அறையில் தான் காணப்படுகிறது. சமைக்கிற வேலைகளும் வந்து அதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு மகனுக்கு வந்து 10 வயது, ஒரு மகள் வந்து 16 வயசுல வந்து இருக்கிறோம். இந்த 2 பேரையும் வந்து பாடசாலைக்கு அனுப்புகிறது, அதை தாண்டி தோட்ட வேலைக்கு செல்வது, அவர்களுடைய தேவைகளை பார்ப்பது, ஒவ்வொரு நாள் வருமான வேலையை பார்ப்பது அனைத்துமே வந்து இந்த தாயாராக இருக்கின்றார். பிள்ளைகள் மொத்தமாக வந்து அம்மாவுக்கு 4 5 பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கணவன் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பிற்பாடு அவர் விட்டு சென்று விட்டார். அதுல வந்து பெரிய ஒரு விஷயம், அம்மா இருக்கிற வீட்டுக்கிட்ட தான் கணவனுடைய வீடும் இருக்கிறது. அவர் வேறு ஒரு திருமணம் செய்யவில்லை, தன்னுடைய சகோதரியுடைய வீட்டுல வந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு இருக்கும்போது பிள்ளைகளோடு அவருடைய பேச்சுகள் வார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாயாரும் கணவனும் கதைப்பது இல்லை. இது சார்ந்து அந்த இடத்துல வந்து தனக்கு ஒரு அறையும் போட்டு தந்து, சரியான ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, சரியான ஒரு கிணறு வசதி இல்லை. பிள்ளைகள் அதிகாலையில் பாடசாலைக்கு செல்லுகின்ற வேளையில் கூட மற்றவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் சில நேரங்களில் விடமாட்டார்கள். உங்களுக்கு கட்டி தெரிவினம் தானே, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால் வந்து ஊசி மாதிரி குத்தக்கூடிய வார்த்தைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரயோகித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காசு பணம் இல்லை, ஆடம்பரம் இல்லாமல் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒருவருக்கு ஒரு டொய்லெட் போறதுக்கு ஒரு உதவி நாங்கள் செய்து கொடுக்கலன்னு சொன்னா இதை நாங்கள் எங்க போய் சொல்வது என்பது தெரியவில்லை. குறிப்பா ஒரு டொய்லெட் கட்டணும், நார்மலா நாங்கள் கட்டணும்னு சொன்னால் 2 லட்சம் ரூபாய்க்கு சரியான அளவில் ஒரு பாத்ரூம் வசதியை வந்து அமைத்து கொடுக்கலாம். வீட்டை நீங்கள் அமைக்கிறீர்களோ இல்லையோ, இந்த தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி என்பது ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமானது ஒன்று. எனவே வந்து இந்த தாயார் இவ்வளவு தூரம் அழுது கொண்டு, சகோதரன் கூட ஆக்சிடென்ட் மூலமாக வந்து விபத்தின் காரணமாக இறந்த நிலையிலும் இப்போது ஒரு 2 வருடம் என்று சொல்லியிருந்தார். இறந்த நிலையிலும் தாயார் இன்னுமே அந்த விடயத்தில் இருந்து நீங்காமல் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இவ்வளவு தூரம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகளின் மூலமாக. சில நேரங்களில் வீட்டுக்குள் சமைக்க முடியாது, வெயிலின் ஆதிக்கம் அதிகமாகின்ற வேளையில் கூட தான் பிள்ளைகளுக்காக அந்த இடத்தில் சமைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அந்த தாயார் கூறியிருக்கின்றார். எனவே வந்து உங்களால் முடிந்த உதவியை இந்த தாயாருக்கு நீங்கள் வழங்க வேண்டும். இந்த அம்மாவுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் பதிவு செய்துள்ளோம். இதன் மூலமாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு அவருக்கு தனிப்பட்ட உதவிகளை வழங்கலாம். எங்களோடு கைகோர்த்து உதவி நினைத்தீர்களாக இருந்தால் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக தொடர்பு கொண்டு எங்களோடு இணைந்து நீங்கள் இவர்களுக்கு உங்களுடைய சேவைகளை ஆற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இதுபோல் நான் அடுத்த வாரம் இந்த ஒரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. வணக்கம்.